வணக்கம் நட்புகளே. மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வான்மேகம் தேன் தூவ. எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 33. மறுநாள் காலையிலேயே ஆரவ் அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருக்க வான்மதி நானும் வரேன் என்றாள். என்றவனுக்கு ஏனோ மனதே சரியில்லை. ஏதோ ஒரு சம்பவம் நிகழப்போவது போலவே மனது துடிக்க வான்மதியை வீட்டில் தனியே விடவும் விருப்பம் இல்லை. அதில் இருவரையும் அழைத்துக் கொண்டு அலுவலகம் வந்துவிட பணியாளர்கள் வந்தபடி இருந்தனர். அப்போதுதான் திருமணமானதால் அவனின் நண்பர்களை அலுவலகம் வரவேண்டாம் என கூறியிருந்தான். வான்மதிக்கோ அவளின் இருக்கைக்கு செல்லவே பிடிக்கவில்லை. ஆரவின் யோசனை முகம் வேறு உறுத்த இஷாந்தை காரணமாக வைத்து அவன் அறையிலேயே இருந்தாள். சிறிது நேரத்திலேயே அவனின் உள்ளுணர்வு சரிதான் என்பது போல அவள் வந்திருந்தாள். மிருனா சிசிடிவியில் அவளை பார்த்ததுமே உணர்ச்சி துடைத்த முகத்துடன் விழி சிவக்க அவன் அமர்ந்திருக்க அதற்கு மேல் பொறுக்க இயலாமல், என்ன ஆச்சு ஆரவ், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என கேட்டால் அவன் தோளை தொட்டு. அதனை உணராதவன் இன்னும் மடிக்கணினியே பார்வையால் எரிக்க மிருனாவோ உடன் காவலருடன் வந்திருந்தாள். அதில் அவளையும் ரிசப்ஷன் பெண் உள்ளே விட வேண்டியதாகிவிட அவள் உள்ளே நுழைந்ததுமே ஆரவின் மேனி இன்னும் இறுகியது. முதலில் அவளை யாரென்று புரியாமல் பார்த்த வான்மதி ஆரவின் முகபாவத்தை கண்டதுமே மிருனா என்று அறிந்து கொண்டாள். மிருனாவுடன் வந்த காவலர் மாரிமுத்து, மிஸ்டர் ஆரவ், உங்ககிட்ட ஒரு விசாரணைக்காக வந்திருக்கோம் என்று கடினமாக ஆரம்பிக்க ஆரவ் விழி சுருங்க பார்த்தான். மிஸ்ஸஸ் மிருனா உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் திவாகர நீங்க கடத்திட்டதா, அவரை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, இல்லனா உங்களை இப்பவே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் என்று மிரட்டலாக கேட்க ஆரவ் ஒரு நொடி புரியாமல் பின் ஹஸ்பண்ட் என கேலியாக மிருனாவை உறுத்து விழிக்க மிருனா அவன் பார்வையில் பதறி திரும்பிக் கொண்டாள். நான் தான் இவளோட ஹஸ்பண்ட் திவாகர கடத்தனேன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் என்றவன் ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையை அழுத்தி கூற, ஆதாரம் இருந்திருந்தா இப்ப நான் இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆனா உன்கிட்ட மோட்டிவ் இருக்கு. உங்களை டைவர்ஸ் செஞ்ச காரணத்துக்காக பழி உணர்ச்சியில திவாகர நீங்க கடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உண்மையை நீங்களே ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லனா அடிச்சு ஒத்துக்க வைக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்க ஒற்றை புருவத்தை உயர்த்தியவன் தென் டூ இட் என்றான் எகத்தாளத்துடன். வான்மதி பதறி வேகமாக மோனிஷாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பிட மாரிமுத்து கோபத்துடன், என்னடா நானும் பொறுமையா பேசிக்கிட்டே போனா நீ திமிரு காட்டுற, எல்லார் முன்னாடியும் உன்னை அடிச்சு இழுத்துட்டு போனாதான் உனக்கு புத்தி வரும் என அவன் சட்டையில் கை வைக்க போக அந்நேரம் அவரின் அலைபேசி ஒலித்தது. எஸ்பி தான் போன் செய்திருந்தார். மரியாதையாக அதை எடுத்து பேசிய மாரிமுத்துவிற்கு முகம் மாறியது. இல்ல சார், சும்மா ஒரு ஜெனரல் விசாரணை தான் என பம்மிட எதிர்முனையில் எஸ்பி எப்படி கத்தினாரோ உடனே இப்ப கிளம்பிட சார், ஓகே சார் என்று வேகமாக போனை வைத்து விட்டவர், உங்களுக்கு எஸ்பி சார் தெரியும்னு சொல்லிருக்க கூடாது என உளறிட, அதை விடுங்க இன்ஸ்பெக்டர், ஏதோ புத்தி வர வைக்கிறேன்னு சொன்னீங்க, சீக்கிரம் வர வச்சா நான் போய் என் வேலையை பாப்பேன் என அடக்கமாக ஆரவ் அமர மாரிமுத்துவிற்கு பயத்தில் முகம் வியர்த்தது. சார், சாரி சார் என அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டவரை மிருனாதான் திகைத்து பார்த்து, சார் என் ஹஸ்பண்ட் என்று கேட்டதில், உன் புருஷன் வேற எங்கேயாவது ஓடி போயிருப்பான், நீயே போய் தேடு என்று கடிந்து விட்டு ஓட்டமும் நடையுமாக செல்ல மிருனாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. வான்மதிக்குத்தான் சிரிப்பை அடக்கவே இயலவில்லை. கூடவே மிருனாவின் மீது கடும் கோபம் வர அதற்குள் ஆரவ், இந்த பிளான் உனக்கு யார் போட்டு கொடுத்தது, ஏன் அம்மாவா இல்ல உன் அம்மாவா என்றே விழியில் திமிருடன் இரு கையையும் நிதானமாக சொடுக்கிட்டபடி கேட்க அவள் அரண்டு விட்டாள். இத்தனை சீக்கிரம் கண்டுபிடிப்பான் என அறியாதவள் சமாளிக்க வார்த்தை இல்லாமல் தட்டு தடுமாற டேபிளை டம்மென தட்டியவன், உன்னதான் யார் கொடுத்த ஐடியா இது என்று உருமிட, யாரும் கொடுக்க, உன் அம்மாதான் என் புருஷனை கடத்தி வச்சுட்டு உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டாதான் அவனை என் கண்ணுல காட்டுவேன்னு மிரட்டினாங்க. அதோட குழந்தையும் நான் தான் வளர்ப்பேன்னு தூக்கிட்டு போக சொன்னாங்க. இத செய்யலனா திவாகர கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க என்றால் குரல் கம்ம. ஓ, என்கிட்ட மாட்டினா இப்படியெல்லாம் வசனம் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ வெகு நக்களுடன் கேட்டதில் கண்ணில் நீர் திரண்டிருக்க, நான் சொல்றது உண்மைதான் சத்தியமா என்றால் உதட்டை கடித்து. அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தவன், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது மிருனா, ஜஸ்ட் கெட் அவுட், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்றவன் வாசலை நோக்கி கை காட்ட, பிளீஸ் ஆரவ், திவாகர விட சொல்லுங்க என்று கிட்டத்தட்ட கெஞ்சிட அவனோ ஏய் என்று கர்ஜித்தான். என் பேரை சொல்ல கூட உரிமை இல்ல, இன்னொரு தடவை என் முன்னாடி நின்ன கொன்னுடுவேன், அவுட் என சீரிட மிருனாவிற்குத்தான் அழுகையாக வந்தது.
கூடவே அவளின் பார்வை வேறு. வான்மதியின் கையில் இருந்த இஷாந்தை ஒரு நொடி ஏக்கமாக பார்க்க அவனோ உரிமையுடன் வான்மதி மீது சாய்ந்திருந்தான். ஆரவை விட்டு சிங்கப்பூரில் இருந்த திவாகரிடம் சென்றதும் சில நாட்கள் வாழ்க்கை நன்றாகவே இருந்தது. அதிலும் தனக்காக கணவனை கூட விட்டுவிட்டு வந்தவளை கண்டு திவாகருக்கு பெருமை மிஞ்சியது. கூடவே அவளின் சொத்தும் அவளை மதிக்க வைக்க நாட்கள் செல்ல செல்ல திவாகரின் நடவடிக்கையில் பெரும் மாற்றம். முதலில் குடிக்கு அடிமையானவன் பிறகு மற்ற பெண்களிடமும் அடிமையானான். இதனை அறிந்த மிருனா கோபப்பட, அவனோ நீ மட்டும் சொத்துக்கும் சுகத்துக்கும் எவன் கூடயோ படுத்துட்டு தானே என்கிட்ட வந்த, நான் மட்டும் உனக்கு உண்மையா இருக்கணுமா என குடிபோதையில் பிதற்ற அவள் அதிர்ந்தே விட்டாள். சொத்துக்கும் அவனுக்கும் ஆசைப்பட்டது உண்மைதான். அந்த ஆசை பேராசையாய் மாறியதாலேயே செய்த அனைத்தையும் சரி என்றே அவள் மனது நம்ப வைத்தது. ஆரவையும் காயப்படுத்த வைத்தது. இப்போது அதே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவள் காயப்படும் போதுதான் செய்த தவறின் வீரியம் புரிய, அதன் பிறகு குழந்தையும் நிற்காமல் போக தன்னை நொந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்நிலையில் தான் ஒரு வாரம் முன்பு சரவணன் அவளுக்கு போன் செய்து சென்னை வர கூற, அவளுக்கோ ஆரவின் முன் சென்று நிற்கவே பயமாக இருந்தது. குழந்தை பிறந்த கையோடு அவளின் உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் மருத்துவமனையில் இருந்து ஓட வைத்திருந்தானே. ஆனால் திவாகர் தான் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவளையும் அழைத்து கொண்டு இந்தியா வந்திறங்கியிருக்க, அதற்குள் ஆரவ் சரவணனை பேச்சு மூச்சின்றி ஆக்கி இருந்தான். இது அறியாத திவாகர் அவரை தேடி அவரின் வீட்டிற்கு சென்று சௌமியா முன் நிற்க, ஆரவை அடிக்கவும் வான்மதியின் திமிரை அடக்கவும் ஒரு வழி கிடைத்ததில் குரூரமாக சிந்தித்தவர் அவனை ஜெயிலில் தள்ளவும், அத்துடன் இருவரும் மொத்த பாசத்தையும் கொட்டி வளர்க்கும் இஷாந்தை அவர்களிடமிருந்து பிரிக்கவும் சதி திட்டம் தீட்டினார். இதில் அவர் அறியாத ஒன்று, மிருனா வெறும் வாடகத்தாய் போன்றே அவனை பெற்றதற்கான பத்திரமும் சான்றும் இருக்கிறது என்று தெரியாமல் போனதுதான். மிருனா சிங்கப்பூருக்கே மீண்டும் செல்வதாக கூற, சௌமியா திவாகரை மறைத்து வைத்து அவளை மிரட்டிட, இறுதியில் வேறு வழியற்று காவலருடன் இங்கு வந்திருந்தாள். இவை அனைத்தும் ஆரவ் அறிந்ததுதான். எப்படியும் தனக்கு எதிராய் சரவணன் ஏதாவது செய்வார் என்று அறிந்தவன் அவரின் கால் ஹிஸ்டரியை ஹேக் செய்து மிருனாவிடம் பேசியதையும் அறிந்தே இருந்தான். அதனாலேயே முன்னேற்பாடாக தன்னுடன் பள்ளியில் படித்த நண்பனான எஸ்பியிடம் இதை கூறியும் இருக்க, அவனும் உன் பக்கத்துல யாரும் வர முடியாது, நான் பாத்துக்கிறேன் என்று தைரியம் அளித்து இப்போது தக்க சமயத்தில் அவனுக்கு ஆதரவும் அளித்திருந்தான். மிருனா சென்றதும் இதனை கேட்டு திகைத்த வான்மதி, நல்ல வேளை ஆரவ், நீங்க முன்னேற்பாடா இதெல்லாம் பண்ணலனா என்ன ஆகி இருக்கும், இஷு பேபிய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருப்பாங்க என்று இஷாந்தை தவிப்புடன் அணைத்துக் கொள்ள, அவனோ ஆத்திரம் தாண்டவும் ஆட, அது நான் உயிரோட இருக்கிற வர நடக்காது என கோப பெருமூச்சுக்கள் விட்டதில் சற்றே தயங்கியவள், ஆரவ், அது மிருனா பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணல, திவாகர் என்ன ஆனான்னு என கேட்டபடி நிறுத்த அவளை திரும்பி முறைத்தவன், நான் வேணும்னா போய் திவாகரை காப்பாத்தி அவ கூட சேர்த்து வைக்கவா என கேட்டான் அடக்கப்பட்ட கோபத்துடன். அது இல்ல, நமக்கு சப்போர்ட் இருந்தாலும் உங்க அம்மா திவாகரை ஏதாவது பண்ணிட்டு உங்க மேல பழி போட்டா நமக்கு தான் தேவையில்லாத தலைவலி. அவ செஞ்ச தப்புக்கு இப்போ நல்லாவே அனுபவிக்கிறா. இதே சூழ்நிலை மறுபடியும் அவளை நமக்கு எதிரா யோசிக்க வச்சுட்டா என கேள்வியாய் பார்க்க, அப்படியெல்லாம் அவளால எதுவுமே செய்ய முடியாது மதி என்றான் சற்றே தனிந்து. இல்ல ஆரவ், என்னதான் பத்திரம் இருந்தாலும் பேபி பிறந்ததுமே அவ போயிட்டாலும் இப்போ இஷுவ வேணும்னு கேட்டா சிம்பத்தி கிரியேட் பண்ணி கோர்ட்டையே நம்ப வைக்கலாம் ஆரவ், எனக்கு பயமா இருக்கு, என்னால இஷுவை விட்டு கொடுக்க முடியாது என தவிப்புடன் கூற, அவளின் பயம் புரிந்தவன் எழுந்து அவளின் தோளை தொட்டு, என்ன நம்புமதி, என்ன மீறி நமக்குள்ள யாரும் வர முடியாது, ட்ரஸ்ட் மீ என ஆழ்ந்த குரலில் அவளை அழுத்தமாக பார்த்தபடி கூறியவனை சில நொடிகள் பார்த்திருந்தவள் பின் மெல்ல தைரியம் எழ, மிர்னாவை பார்த்ததும் சப்புன்னு அறையலாம் போல இருந்துச்சு ஆரவ், என் முன்னாடி அவளை நீங்க ஒரு அறையாவது அறையணும், ஓகேவா என தலையை ஆட்டி கேட்டிட மெல்ல சிரித்தவன், ட்ரை பண்றேன் என்றான் அவளை குறு குருவென பார்த்து. அவ்விடைவெளியில் சற்றே முகம் சுருக்கியவளை இன்னும் ரசித்தவன் அத்துடன் அமைதியாக இராமல், இஷுவ கேட்டா குடுக்க மாட்டா, ஓகே, ஒருவேளை என்ன கேட்டா டிவோர்ஸ கேன்சல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என ஆழம் பார்த்து விட்டு அவளின் விழிகளை ஆராய, அவளுக்குத்தான் புசு புசு என கோபம் வந்தது. விழிகளை தாழ்த்தி கொண்டவள், அப்ப அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் இஷுவ கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடுறேன் என முணுமுணுக்க, அவ்வளவுதான். இத்தனை நேரம் இருந்த இயல்பு மாறி ஆரவின் முகம் கடுகடுப்பை தாங்கியது. அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ற வர வெயிட் பண்ற, இப்பவே போ, ஆனா இஷுவை என்கிட்ட குடுத்துட்டு போ, நானே வேணா அவன் மட்டும் வேணுமா, ஜஸ்ட் கோ என வஞ்சகமின்றி நெருப்பை உமிழ்ந்தவனுக்கு அவளிடம் இருந்து அவன் அவளுக்கு வேண்டும் என்ற வார்த்தை தான் தேவைப்பட்டது. தன்னை காண அருவருப்பாக இருக்கிறது என்றவள்
தான் அழைக்கும் கண்ணம்மா என்ற வார்த்தையும் அருவருக்கிறது என்றவள் அதன் பிறகு ஒரு முறையேனும் அவனும் அவளுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தாது போனாள். அதை அவள் உணர்த்தவில்லை என்றாலும் ஆரவ் உணர்ந்து கொள்வான் என்றாலும் அவனால் அவ்வழி ஏற்படுத்தும் காயத்தை ஏற்க இயலவில்லை. அதனாலேயே ஒவ்வொரு முறையும் தன்னையும் முக்கியமாக கொள்வது போல சிறு வார்த்தையாவது உதிர்ப்பாள் என்று எதிர்பார்த்து ஒவ்வொரு வாதங்களையும் வைக்க அதன் வெளிப்பாடு என்னவோ ஏமாற்றமே கிடைத்தது. நன்றாக பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென சினத்தை கக்கியதில் பேய் அறைந்ததை போல் நின்றவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் மட்டும் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு, அப்ப நான் சொல்லக்கூடாதா என வெதும்பியவள் ஒரு விஷயத்தை உணரவே இல்லை. மிருனா அப்படி கேட்டால் என்ன செய்வாய் என்றுதான் கேட்டானே தவிர அவன் அவளுடன் சென்று விடுவதாய் கூறவே இல்லை. கூடவே இப்போதுதான் பழைய கோபத்தை மறந்து இயல்பாக பேசினான். அதற்குள் மீண்டும் கோபமுக முடியை போட்டுக் கொண்டதில் இன்னுமாக கண்ணீரே வந்தது வான்மதிக்கு. அவன் கத்தும் போதே மோனிஷாவும் தன்விக்கும் வந்திருக்க தன்விதான் பதட்டமாக, டே ஏன்டா இப்படி சத்தம் போடுற என திட்டிட ஆரவ் வான்மதியை முறைத்துவிட்டு வெளியில் சென்றான். தன்விக்கும் அவன் பின்னே செல்ல மோனிஷாவோ, என்னடி ஆச்சு, அண்ணா ஏன் கோபமா போறாங்க என இஷாந்தை தன் கையில் வாங்கியபடி கேட்க, உன் அண்ணன் கோபப்படலனாதான் ஆச்சரியம் என தேம்பலுடன் வாய்க்குள்ளேயே முனகியவள் சுதாகருக்கு போன் செய்து நடந்ததை கூறி, அவர் கோபமா எங்கேயோ போயிருக்காரு, நீ போய் பாரு என்று விட்டு போனை வைத்து விட்டு உர்ரென நின்றாள். ஏனோ மோனிஷாவிற்கு அவளின் அழுகையை பார்த்து வருத்தம் எல்லாம் தோன்றவில்லை, மாறாக சிரிப்பே வந்தது. முயன்ற அளவு சிரிப்பை அடக்கிக் கொண்டவளை நிமிர்ந்து முறைத்த வான்மதி, எதுக்குடி சிரிக்கிற என கண்ணை சுருக்கி கேட்க, ஒண்ணும் இல்லையே என்றால் தலையை ஆட்டி. பரவாயில்ல, வாய் வர வந்துருச்சுல சொல்லு கண்ணீரை துடைத்தவாறு கேட்க, இல்ல 2 பேரும் கொஞ்சனா ஓவரா கொஞ்சிருக்கு, சண்டை போட்டா ஈகோவை புடிச்சுக்கிட்டு தொங்குறது, அதுவும் உனக்கு ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்றிட, யாரு எனக்கு ஈகோவா, இப்ப அவருதான் கோபப்பட்டு போறாரு, நான் இல்ல என உதட்டை சுளிக்க, அவரை கோபப்படுத்தினது நீயாதானே இருப்ப என்றால் நமட்டு சிரிப்புடன். உன் அண்ணன் பெரிய அமைதியின் சின்னம், நான் பேசினாலும் பேசலனாலும் பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி வல்லு வல்லுன்னு தான் கத்துவாரு என பேசிக்கொண்டே வந்தவளுக்கு வார்த்தைகள் தொண்டையில் சிக்கியது. முகமோ பதற்றத்தை தாங்கி இருக்க அரைவாசலில் சாய்ந்து கையை கட்டியபடி அவள் பேசியதை தான் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆரவ். என்ன பார்த்தா உனக்கு பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி இருக்காடி என மனதினுள் வருத்தெடுத்தவன் அவளை முறைத்தபடியே உள்ளே வர பாவம் வான்மதிக்கு இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. மோனிஷாவிற்குத்தான் சிரிப்பை அடக்கவே இயலவில்லை. என்ஜாய் என தோழியிடம் முணுமுணுத்து விட்டு இஷாந்துடன் வெளியில் சென்றிட வான்மதி கையை பிசைந்தபடி அங்கிருந்த ஃபைல் ஒன்றை எடுத்து வைத்து அதனை தீவிரமாக பார்ப்பது போல பாவனை செய்தாள். நாக்கால் ஒரு பக்க கன்னத்தை எத்தியபடி சிறிதாய் மென்னகை வீசிக்கொண்டவன் அவள் அருகில் எட்டெடுத்து வைக்க அவளால் பின்னாலும் நகர இயலவில்லை. அவனின் டேபிளில் தான் ஏற்கனவே முட்டி நின்றிருந்தாள். மூச்சுப்படும் தூரத்தில் நெருங்கி வந்தவன் இன்னும் நெருக்கம் பத்தாது என்பது போல அவளுடன் முழுதாக உரசி நிற்க அவளோ கால்கள் தடுமாற டேபிளின் மீதே சாய்ந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தபடியே அவளுடனே சாய்ந்தவன் கரத்தை அவளின் இடையை தீண்டி பின்னால் கொடுத்து டேபிளில் இருந்த அலைபேசியை எடுத்து விட்டு நகர, போன் எடுக்கதான் இப்படி வந்தீங்களா என்பது போல ஆசுவாசத்துடன் அவனை முறைத்தாள். அம்முறைப்பை சலிக்காமல் தாங்கியவன் குளிர் கண்ணாடியையும் அணிந்து கொண்டு, யூ கம் வித் மீ என வினவிட ஏற்கனவே அவனின் உரசலில் தன்னிலை இழந்திருந்தவளுக்கு காதும் அடைத்திருக்க, என்ன என்றால் புரியாமல், என் கூட வரையான்னு கேட்டேன். அவளை மேலும் கீழும் பார்த்தபடி அவன் மீண்டும் வினவ வான்மதிக்குத்தான் ஆரவ் கேட்ட தோரணை வேறு மாதிரி இருக்க லேசாக முறைத்தாள். உடனே ஓவர் திங்கிங் பண்ணாத, நீ சொன்னதை செய்ய போற, அத பாக்க வரையா என அதட்டலாக கேட்டதில், நான் என்ன கேட்டேன் என்றவளுக்கு உண்மையிலேயே தன்னை இங்கிருந்து அனுப்பிவிடுவாரோ அல்லது மிருனாவை மீண்டும் என எண்ணங்கள் எங்கெங்கோ அவளை மீறி பயணித்து கண்களை கலங்க வைக்க அக்கண்களையே அழுத்தமாக நோக்கி இருந்தவன், பைத்தியம் டி, என்னையும் சேர்த்து பைத்தியமாக்குற என உள்ளுக்குள்ளே மருகியவன், வா என அவளின் கையை பிடித்து இழுத்து சென்றான். எங்க போறோம் என கேட்க கூட பயந்து அவள் வெகு அமைதியுடன் வர ஆரவின் கார் நேராக விக்ராந்த் வீட்டு வாசலில் நின்றது. அங்கு ஏற்கனவே காவலர்களும் கவின் மற்றும் சுதாகரும் இருக்க, கவின், மச்சான், மிஸ்ஸஸ் சௌமியாவுக்கு ஒழுங்கா கடத்த கூட தெரியல, அவனை வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க, அத நாங்க சிஐடி ரேஞ்சுக்கு கண்டுபிடிச்சு போலீஸ்ட சொல்லி கடத்தல் கேஸ அவங்க மேலேயே போட்டுட்டோம் என்று பெருமையாக கூற சுதாகர், நீ ஏண்டா வந்த, அதான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோம்ல என மதியை பார்க்க ஆரவ் எதற்கும் பதிலளிக்காமல் நேராக உள்ளே சென்றான். அங்கு காவலர் மிருனாவிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்க,
சௌமியாதான் அவன் மீது போடவிருந்த பழியை தன் மீது போட்டதில் கடுங்கோபத்தில் இருந்தார். ஆனால் எதுவுமே செய்ய இயலாத கையறுந்த நிலை. சௌமியாவை கண்டு கொள்ளாமல் மிருனாவின் முன் சென்று நின்ற ஆரவை தனக்காக திவாகரை காப்பாற்றி தந்த மகிழ்வில் அவள் பார்த்திருக்க சில நொடிகளில் தலைக்கு மேலே குருவி பறந்தது ஆரவ் அரைந்த அறையில். கன்னத்தில் கை வைத்து மயக்கமே வந்ததில் பொத்தென அருகில் இருந்த நாற்காலியில் மிருனா அமர்ந்திட அவன்தான், இது நீ செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து பத்தாதுதான், ஆனா என்னை பொறுத்தவரை யூ ஆர் ஆல்ரெடி டெட் என்றவன் வான்மதியின் மின்னிய விழிகளை திருப்தியுடன் பார்த்துவிட்டு வெளியேறிவிட வான்மதிதான் மிருனாவை கண்டு நிமிருடன் முருவளித்து விட்டு சௌமியாவை முறைத்தபடி நாக்கை துருத்திவிட்டு ஆரவின் பின் சென்றாள். அதன் பிறகு முகத்தில் தோன்றிய மலர்வுடன் காரில் வந்து அமர ஆரவ் என்னவோ இறுகிய நிலையில்தான் இருந்தான். அவனின் இறுக்கத்தை உணர்ந்தவள் கேரை பிடித்திருந்த அவனின் கரத்தின் மேல் தன் கரத்தை வைத்தவள், கஷ்டமா இருந்தா என் கையை பிடிச்சுக்கோங்க, யூ வில் ஃபீல் பெட்டர் என முன்பு அவன் சொன்னது போன்றே கூறினாள். என்ன இருந்தாலும் அவனின் அம்மாவையும் அவன் நேசித்த பெண்ணையும் தண்டிக்கையில் மனம் வலிக்கத்தானே செய்யும் என்ற எண்ணத்தில், எனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்ல என்று தோளை குலுக்கிக் கொண்டவன் அவள் கையை மட்டும் விலக்காமல் இருந்ததில் உடம்பு முழுக்க ஈகோதான். அவன் காதுபடவே அவள் பற்களை கடித்திட, உனக்கு மட்டும் கம்மியாவா இருக்கு என்று அவனும் அதே தோணியில் சத்தமாகவே பற்களை கடித்தான். அதில் இருவருமே ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொள்ள பற்றிய கையை மட்டும் வீடு செல்லும் வரை விடவே இல்லை. அதோ இதோவென 4 ஜோடிகளும் உதகமண்டலத்திற்கு செல்ல தயாராக இஷாந்தை இதுவரை நீண்ட பயணத்திற்கு அழைத்து செல்லாததால் சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்திலேயே சென்றனர். கோவையிலிருந்து இனோவா காரை பிடித்து அனைவரும் ஒன்றாகவே ஊட்டி நோக்கி பயணப்பட்டனர். விமானத்தில் செல்லும் போது கூட ஹேமா சமாளித்து விட்டாள். ஆனால் மலையில் ஏற ஆரம்பித்ததுமே வயிற்றை பிரட்ட தொடங்க கவினும் லயாவும் அவளை திகிலுடன் பார்த்தனர். ஆரவ் தான் கார் ஓட்டி கொண்டிருக்க சுதாகர், மச்சான் மெதுவா போடா, காட்டேஜ்ல செக்கின் 12க்கு தான், மணி இப்பதான் 8 ஆகுது, பொறுமையாவே போலாம் என மனைவியின் நிலை புரியாமல் பேச அதில் அனைவருமே ஒன்றாக மெதுவாக சிரித்து விட்டதில் அது சத்தமாகவே கேட்டது. லயாதான், டைமிங் எல்லாம் நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க ப்ரோ, அத உங்க கூட வரவ பிக்ஸ் பண்ணிக்குவா என ஹேமாவை நக்கலாக பார்க்க அவளோ அவளை தீயாக முறைத்து விட்டு, ஆரவ் ஆரவ் காரை நிறுத்து என்று கத்த அவன் உடனே காரை ஓரம் கட்டினான். காரை விட்டு இறங்கியதுமே வாந்தி எடுத்தவளை சுதாகர் பதறி பிடித்து, ஹே, கல்யாணம் ஆகி 4 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளையா? ஆனா நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே மிஸ்ஸஸ் சைட் என அவளுக்கு உதவி செய்து கொண்டே கிண்டல் அடிக்க அவனையும் முறைத்து வைத்தவள், ஜோக்கா, ஊட்டிக்கு போய் சிரிக்கிறேன் என கடுப்பானாள். சிரிப்பை அடக்கி கொண்டவன், சரி பொண்டாட்டி, காண்டாகாத, இந்த தண்ணி குடி என கொடுத்து விட்டு காருக்கு அழைத்து வர தன்விதான், நல்ல வேலை மச்சா, நீ வந்ததால நாங்க தப்பிச்சோம், லாஸ்ட் டைம் நாங்க ஊட்டிக்கு வரும்போது எங்களை இறங்க வச்சே டயர்டாக்கிட்டா என்றதில் வான்மதி ஆரவை பார்க்க அவனும் அந்நேரம் அவளைத்தான் பார்த்தான். அதில் அவள் சட்டென திரும்பிவிட்டு அதிவேகத்தில் துடித்த இதயத்தை கையை வைத்து நீவி கொண்டாள். அவனுக்கும் பழைய நினைவுகள் தாக்க நெஞ்சை தேய்த்து கொண்டே வந்தவனுக்கு அவளை முதலில் பார்த்த காட்சி பசுமையாய் விரிந்து புன்சிரிப்பை கொடுத்தது. அவளுக்கும் தான் முதலில் ஹேமாவை தாங்கும் போதுதானே அதன் மூலம் கவரப்பட்டு அவனை கவனிக்க தொடங்கினாள். பின் கைப்பையில் இருந்து சில பிளாஸ்டிக் கவர்களையும் புளிப்பு மிட்டாய்களையும் திரும்பி ஹேமாவிடம் நீட்டியவள், வாமிட் வந்தா இதுலயே எடுங்க அண்ணி, இறங்கி இறங்கி ஏறினா உங்களுக்கும் டயர்ட் ஆகும், இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் என்று முன்னேற்பாடாக அனைத்தையும் எடுத்து வந்தவளை ஹேமா தான் புரியாமல் பார்த்தாள். எனக்கு வாமிட் வரும்னு உனக்கு எப்படி தெரியும் என அவள் புருவம் சுருக்கி வினவ வான்மதி இக்கேள்வியை எதிர்பாராமல் விழித்தாள். ஆரவும் அதே கேள்வியை முகத்தில் தாங்கி அவளை அவ்வப்பொழுது பார்த்திட, ஐயோ என நொந்தவள், அது ஆரவ் தான் சொன்னாரு என அவனையே கையை காட்டிட அவனும், நான் எப்ப சொன்ன என கேட்டான் கூர்மையாக. அது அது அன்னைக்கு நீங்க பீர் அடிச்சிட்டு இருந்தப்ப சொன்னீங்க என்று சமாளிக்க கவினும் தன்விக்கும், என்னது பீரா என்று கத்தினர். டே மச்சான், நீ எப்படா தண்ணி அடிச்ச? கவின் உச்சபட்ச அதிர்ச்சியுடன் வினவ தன்விக்கோ, அடே எத்தனை தடவை ஒரே ஒரு பெக்கு மட்டும் ட்ரை பண்ணலாம்னு கெஞ்சிருக்கேன், அப்ப எல்லாம் ஒத்துக்காம நீ மட்டும் தனியா தண்ணி அடிச்சிருக்கியா என்று தன்னை விட்டு குடித்து விட்டானே என்ற ஆதங்கத்தில் பொங்கிட மோனிஷா அவனை பார்வையாலேயே சுட்டாள். இங்கு ஆரவும் வான்மதி மீது நெருப்பை அள்ளி வீச, ஐயோ இவர் குடிக்கிறது யாருக்கும் தெரியாது போலயே, உளறிட்டோமோ என மேலும் நொந்து போனவள் சாரி என்றால் கண்ணை சுருக்கி. அத்தோடு அவனின் கோபம் பனியாய் உருகிவிட, நான் குடிச்சிருந்தாலும் தெளிவா தாண்டி இருப்பேன், உன்கிட்ட நான் எப்போ அவளை பத்தி பேசினேன்
என அவன் கேள்வியில் குறியாய் இருக்க, விடமாற்றாரே என்றே தவித்தவள், அதில்ல ஆரவ், ஹில் ஸ்டேஷன் டிராவல் சிலருக்கு ஒத்துக்காதுல்ல, அதான் யாராவது வாமிட் பண்ணா குடுக்கலாம்னு கொண்டு வந்தேன் என்று இழித்து வைத்து சமாளிக்க, அப்போதும் ஆரவின் பார்வை அவள் மீது சந்தேகமாக விழுந்தது. ஆரவின் பார்வை மட்டுமல்ல, பின்னால் அமர்ந்திருந்த அனைவரின் பார்வையும் தான். இது என்ன, ஒரு நல்லது பண்ண எல்லாரும் இப்படி பாக்குறீங்க என நன்றாகவே திரும்பி அமர்ந்து அனைவரையும் முறைத்தவள் ஹேமாவிடம் கொடுத்ததை பிடுங்கி, நீங்க இறங்கி இறங்கிய வாமிட் பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு என சிரிப்பிக் கொண்டாள். அவள் செயலில் அனைவருமே புன்னகைத்து விட, சரி சரி கோச்சுக்காத நாத்தனாரே, கொடு, எனக்கு தேவைப்படும் என மீண்டும் வாங்கிக் கொள்ள, அதன் பிறகு அவளின் வாந்தி மட்டும் நிற்கவில்லை. அதிலும் சுதாகர் சுணங்காமல் ஒவ்வொரு முறையும் அவளை பார்த்து கொள்ள அவளுக்குத்தான் ஒரு மாதிரியாக இருந்தது. சாரி சுதி, உங்களை கஷ்டப்படுத்துறேனா என அவள் பாவமாக கேட்க, அவளை முறைத்து வைத்தவன், இன்னொரு தடவை இப்படி கேள்வி கேட்ட நான் அடிக்கிற அடியில ரத்த வாந்தியே எடுப்ப, லூசு, இதெல்லாம் ஒரு விஷயமா என அவளின் கன்னத்தை கிள்ளிட, ஏனோ அவளுக்கு மேனி எங்கும் சிலிர்த்தது. இஷுக்குட்டி, அங்க பாரு, குரங்கு பாருங்க என இஷாந்தை கையில் வைத்து கவின் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்க, லயா, அதை இன்னொரு குரங்கு சொல்லுது பாரு என்று வாயை பொத்தி சிரித்தாள். தன்வியும் சேர்ந்து சிரித்து, இந்த அவமானம்லாம் நமக்கு தேவையாடா என மேலும் அவமானப்படுத்த, நீ உன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணாம இங்க என்னடா பாத்துட்டு இருக்க என்றான் முறைப்பாக. ரொமான்ஸ் கார்ல ஏறினதுல இருந்து சரக்கு அடிச்சவ மாதிரி தூங்குவா, இவளோட டிராவல் பண்ணனா நம்மளும் தூங்கிதான் வழியணும் என்று தோளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவளை நன்றாக அணைத்துக் கொண்டவனை மற்றவர்கள் ஒரு மாதிரியாக பார்க்க, அவனோ பதறி, டேய் டேய், உடனே கண்டதை யோசிக்காதீங்க, ஃபேமிலி ட்ரிப் போகும்போது இவ தூங்கிட்டேதான் வருவா, அத சொன்ன என அவர்களின் எண்ணத்திற்கு தடை போட்டவன், ஒரு வார்த்தை பேச விட மாட்டானுங்களே என நொந்து தூங்குவது போல பாவலா செய்து உண்மையில் உறங்கியும் விட்டான். கவின் தான், நானாடி குரங்கு என மனதில் அவளை திட்டியபடி, ஏய் லயா, உன் அப்பா இங்க என்னடி பண்றாரு என்று ஜன்னல் புறம் கையை காட்ட, அவளோ, எங்க அப்பாவா, எங்கடா என வேகமாக வெளியில் பார்த்துவிட்டு அவனை தீயாக முறைத்து வைத்தாள். எரும எரும, என் அப்பாவா குரங்குன்னு சொல்றியா, நீ தாண்டா குரங்கு என்று அவனை அடிக்க, அதனை சிரிப்புடன் வாங்கி கொண்டவன் அவளை தடுக்கும் விதமாக யாரும் அறியாமல் இடைக்குள் கைவிட்டு கொண்டான். அதில் அவள்தான் திணறி உறைந்திருக்க, இவர்களின் சேட்டையை கண்ணாடி வழியே பார்த்து கொண்டே வந்த ஆரவ், என்னடி உன் அடியெல்லாம் அவ்வளவுதானா என அவளை ஏற்றிவிட, அதை எங்கே அவள் கேட்டாள், நெளிந்து கொண்டல்லவோ அமர்ந்திருந்தாள். சில நொடிகளிலேயே ஆரவிற்கும் புரிந்துவிட, அவன் மெல்ல புன்னகைத்துவிட்டு பார்வையை வான்மதிபுறம் திருப்ப, அவள் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். அதில் சற்றே ரசனையானவன், மதி என மென்மையாக அழைத்திட, சட்டென திரும்பியவள், என ஆரவ் என கேட்க, இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு வந்திருக்கியா என தெரிந்து கொண்டே கேட்டான். அவள் தான் செங்கொழுந்தாக சிவந்து விட்டு, வந்திருக்க என அவனை பாராமல் கூறிட, நீங்க வந்திருக்கீங்களா என தெரியாதது போல் கேட்டாள். இப்போது அவன் திணறி உதட்டை கடித்துக் கொள்ள, வந்திருக்க என்றான் ஜன்னல் புறம் திரும்பி. ஓ, அப்ப எல்லா இடமும் சுத்தி பார்த்திருப்பீங்க தானே என மேலும் பேச்சு கொடுக்க, மோஸ்ட்லி நீ பார்த்த எல்லா இடத்தையும் நானும் பார்த்திருக்கேன் என உளறிவிட்டவன் என்று ஒற்றை கண்ணை மூடி தன்னையே மானசீகமாக அரைந்து கொண்டான். நல்ல வேளையாக அது அவளுக்கு சரியாக கேட்காமல் போக, என்ன சொன்னீங்க என கேட்க, நான் ஒன்னு சொல்லவே இல்லையே என்றவனை காப்பாற்றும் விதமாக காட்டேஜும் வந்திருக்க பெருமூச்சு விட்டபடி நிறுத்தினான். அதன் பிறகே முன்பு வந்திருந்த அதே காட்டேஜை தான் இப்போதும் நண்பர்கள் பிடித்திருப்பதை அறிந்து அவன் மெல்ல அதிர, அவளோ அதற்கு மேல் வெகுவாய் திகைத்தாள். அதே காட்டேஜ் வாசலில் வைத்துதானே எதிரில் இருந்த பால்கனி வழியாக ஆரவை பார்த்தாள். கடவுளே, என்ன ரொம்ப சோதிக்கிறியே என விதிர்விதிர்த்து போனவள் பின், எப்படினாலும் ஆரவ் பழச சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம், அவர் என்னை என்ன நினைச்சாலும் சரி சொல்லிடலாம் என்றே மனதை தேற்றிக்கொண்டு காரை விட்டு இறங்க, ஊட்டி குளிர் மேனியெங்கும் ஊடுருவியது. இஷாந்த் தான் திடீரென வெளியூர் அழைத்து வரவும் சினிங்கி ஆரவிடமே தாவ, அவனும் அவனை சமன் செய்தபடி உள்ளே சென்றான். வாந்தி எடுத்தே மயங்கி இருந்த ஹேமா, போன தடவை ஊட்டிக்கு வந்தப்ப கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தேன், இந்த தடவை ரொம்ப படுத்துது, ஒருவேளை வயசாகிடுச்சோ என சோர்வாக கேட்டபடியே வர, சுதாகர் தான், ஆமா கழுவி, வயசாகிடுச்சு என்றான் நக்கலாக. ஒரு பேச்சுக்கு சொன்னா கலாய்க்கிறீங்களா என தலையில் நறுக்கென கொட்டியவள் அறைக்கு சென்றிட, வாசலில் நின்ற கவின், லயா, தன்விக், மோனிஷா நால்வரும் இப்போதிருந்தே அவர்களின் திட்டத்தை தீட்ட ஆயத்தமாகினர். கவின் பாபநாசம் கமலஹாசன் தோரணியில், இப்போ இருந்து ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம ஆரவ் வாயில இருந்து உண்மையை வர வைக்க எல்லா முயற்சியும் பண்ணணும், ஒருவேளை அவன் நம்மள கண்டுபிடிச்சிட்டா
நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி முகத்தை சாதாரணமா வச்சுக்கணும். முக்கியமா பதட்டப்படக்கூடாது. அவன் தனித்தனியா நம்ம கிட்ட வந்து இதே காட்டேஜ புடிச்சது கூட நம்ம பிளானானு கேட்பான். அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இது எதாச்சியா நடந்தது, கம்மி காசுல இந்த காட்டேஜ் தான் இருந்துச்சுன்னு பொய் சொல்லணும் என அடுக்கடுக்காக உத்தரவு கொடுத்தான். தன்வி பொய் சொல்ல எனக்கு தெரியாதேடா மச்சான் என பாவமாக கூற, இதே ஃப்ளோவை பிக்ஸ் பண்ணிக்கோ மச்சான், இப்படி பொய் சொன்னா உடனே நம்ப தோணுது என்று பாராட்டுவது போல வர லயாவும் மோனிஷாவும் பக்கென சிரித்து விட்டனர். நீங்க தீட்டின திட்டம் எல்லாம் போதும், மூடிக்கிட்டு உள்ள வரீங்களா என ஆரவ் பின்னால் நின்று அழைக்க அதில் நால்வரும் ஸ்லோ மோஷனில் திரும்பி பேந்த பேந்த விழித்தனர். திட்டமா அப்படின்னா என்ன ஆரவ் என லயா அப்பாவியாக வினவ, மோனிஷாவோ திட்டம்னா இங்கிலீஷ்ல பிளான் தானே அண்ணா என்றால் வெகுளி போல. உடச்சி மூடுங்க என சைகை மூலம் முகத்தை சுருக்கியும் நால்வரையும் திட்ட வந்தவன் மேலும் பேசும் முன் உள்ளே ஓடிவிட்டனர். ஹாலில் நின்று அந்த காட்டேஜை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வான்மதி, இங்க எந்த ரூம்ல தங்க என கேட்டால் உள்ளே வந்த லயாவிடம், கீழே 3 ரூம் இருக்கு, மேல 1 ரூம் இருக்கு மதி, லாஸ்ட் டைம் ஆரவ் வந்தப்போ மேலதான் தங்கனா, அங்கேயே நீயும் இருந்துக்கோ என்று ஆரவை பார்த்து கண் சிமிட்டி விட்டு செல்ல, அவளோ என்னது ஒரே ரூம்லயா என்று மேலும் அதிர்ந்தாள். அவனுடன் ஒரே அறையில் இருப்பதை நினைக்க தித்தித்தாலும் மனது படபடுத்தது. அப்பட்டமாக திகைப்பை வெளிக்காட்டியவளை முறைத்தபடி இஷாந்தை கொடுத்தவன், இஷுவ தூக்கிட்டு போய் பாலக்குடு, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் என்றிட தலையை உருட்டியவள் துடித்த மனதை அடக்க இயலாமல் அறைக்கு சென்றாள். உடனே இஷாந்திற்கு பாலை கொடுத்து தட்டி கொடுத்தவள் அவன் அவளை பார்த்து சிரித்து விளையாடியதும், பேபிக்கு தூக்கம் வரலையா, நம்ம பால்கனில போய் வேடிக்கை பார்க்கலாமா என கேட்டபடி அந்த சிறிய பால்கனிக்கு தூக்கி சென்றவள் இன்றும் வானத்தை மூடியிருந்த மேகத்தை நிமிர்ந்து பார்த்து ரசித்தாள். இஷு பேபி அங்க பாருங்க, கிளவுட்ஸ் பாருங்க என்று மேலே கையை காட்டியவள் அந்த மேகத்தின் மீதே விழிகளை பதிய விட்டாள். கடந்து போகும் மேகமென்றே உன்னை நினைத்து கடந்தேனடா, கருமேகமாய் தேன் சிந்தி உயிருடன் உள்நுழைந்தவன் நீ என்று உணராமல். அவள் எண்ணம் போன்றே கருமேகம் லேசாய் தூறலை தூவ இஷாந்திற்கு ஒத்துக்கொள்ளாது என்று உள்ளே வந்தவள் அவளையே பார்த்தபடி அவள் பின் நின்றிருந்த ஆரவின் மீது மோதினாள். உன் திங்ஸ் இங்க இருக்கு, டிரஸ் சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்க, நான் வெளியே இருக்கேன் என்றவன் இஷாந்தை வாங்கி கொண்டு அறைக்கு வெளியில் இருந்த சோஃபாவில் படுத்தபடி இஷாந்தை அவன் மீது போட்டு உறங்க வைக்க முயன்றான். ஆரவ் சென்றதும் கதவை சாத்திக் கொண்டவள் உடையை மாற்றிவிட்டு வெளியில் வந்து ஆரவ் நெஞ்சின் மீது இஷாந்த் படுத்திருப்பதையும் ஆரவ் உறக்கத்தில் இருப்பதையும் பார்த்து சில கணங்கள் அப்படியே நின்றிருந்தாள். ஏனோ அந்த இடத்தில் தானும் இருக்க வேண்டும் என்றே இதயம் பரிதவிக்க உறங்கி இருந்தவன் கன்னத்தை கிள்ளி இஷாந்த் சேட்டை செய்து கொண்டிருந்தான். அதில் மெதுவாக முருவளித்தவள் ஷ் என இஷாந்தை பார்த்து வாயில் ஒரு விரல் வைத்து அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு, அப்பா தூங்கட்டும் பேபி, நம்ம உள்ள போகலாம் என்று அஸ்கி குரலில் அவனுடன் பேசியபடி மெதுவாக தூக்கிக் கொள்ள உறக்கத்திலும் ஆரவ் இஷாந்தை இறுக்கித்தான் பிடித்திருந்தான். என்ன இவரு டைட்டா பிடிச்சிருக்காரு என்று மெல்ல அவன் கையை எடுத்துவிட்டு இஷாந்தை தூக்க அவனோ மகனை கீழே விட்டுவிடக்கூடாது என்ற விழிப்புடன் தான் உறங்கினான். இப்போது சட்டென விழித்திட, ஆரவ் ரிலாக்ஸ், இஷு தூங்காம இருந்தான், அதான் தூக்குன என்று உடனே அவனை சமன்படுத்தியதும் தான் நிம்மதியானவன், நீ தூங்குமதி, டிராவல் டயர்டு இருக்கும், நான் அவனை வச்சுக்கிறேன் என்றான். அப்போதும் அவளை மனதில் நினைத்து, எனக்கு டயர்ட்லாம் இல்ல, நீங்க உள்ள வந்து பெட்ல தூங்குங்க என்று அழைத்தாள். வேணாம், இங்கேயே தூங்கிக்கிறேன், இஷு அழுதா எழுப்பு, தனியா சமாளிக்க முடியாது என்றவன் ஒரு கழித்து படுக்க அவனை கோப பெருமூச்சுடன் முறைத்தவள், உங்களையே சமாளிக்கிறேன், பேபியை சமாளிக்க மாட்டானா, என் பேபியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என கிட்டத்தட்ட கத்தி விட்டே உள்ளே சென்றாள். பாவம் அவன் அப்போதுதான் உறக்கம் நன்றாக கலைந்து அவள் ஏன் கத்துகிறாள் என்றே புரிந்து கொள்ள, ஆட பைத்தியமே, உனக்கு டயர்டா இருக்கும்னு தாண்டி சொன்ன என்று தலையில் அடித்துக் கொண்டவன், இவளை என்னதான் பண்றதோ என்று மென்முறுவலுடன் மீண்டும் உறக்கத்தை தொடர்ந்தான். அனைவருமே உறங்கி எழுந்து புத்துணர்வுடன் மாலையில் லேக்கிற்கு செல்ல கிளம்பினர். ஹேமாதான், டேய் நான் இப்பதான்டா தெளிவா இருக்கேன், போட்ல போனா அகைன் வாமிட் வரும், என்ன விட்டுடுங்கடா, நான் வரல என விட்டால் அழுதே விடுபவள் போல பாவமாக கூற, சுதாகர் நம்ம போட்ல போக வேணாம் ஹேமா, ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வரலாம், ஓகேவா என கேட்க அதில் சிறு சிரிப்புடன் வேகமாக தலையாட்டினாள். எப்போதும் போல அனைவரும் ஒன்றாக போட்டில் செல்லாமல் தனித்தனி போட்டில் ஜோடியாக செல்ல ஹேமாவும் சுதாகரும் மட்டும் அவர்களை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தனர். போட்டில் ஏறி அமரும் போதே வான்மதிக்கு வயிற்றில் பயப்பந்து உருள, ஆரவிடம் இஷுவ குடுங்க ஆரவ், நான் வச்சுக்கிறேன் என்றால் வேகமாக. அவளையே நிதானமாக பார்த்தவன் சுதாகரை அருகில் அழைத்து இஷுவை கொடுக்க, அவனும் நான் தான் முன்னாடியே சொன்னல என்கிட்ட குடுத்துட்டு போன்னு
என்றபடி அவனை வாங்கிக் கொண்டான். வான்மதியோ அழுகுரலில், பேபியை ஏன் கொடுத்தீங்க ஆரவ், பிளீஸ், எனக்கு பயமா இருக்கு, அவனை பிடிச்சுக்கிறேன் என்று கூறும் போதே அவள் தோளின் மீது கை போட்டு அணைத்துக் கொண்டவன் மற்றொரு கையால் அவளின் கையை இறுக்கி பற்றி கொண்டான். அத்துடன் பயம் முற்றிலும் மறைந்து ஒரு பாதுகாப்பு உணர்வும் கூடவே ஒருவித சிலிர்ப்பும் தோன்ற அப்படியே அமைதியில் மூழ்கிவிட்டாள். இப்போவும் பயமா இருக்கா? இஷுவ தர சொல்லவா? அவள் காதோரம் அவனின் ரகசிய குரல் ஒலிக்க, என மறுப்பாக தலையாட்டும் போதே போட் கிளம்ப ஆயத்தமாக ஒரு குலுங்கு குலுங்கியதில் ஆரவின் இதழ்கள் அவளின் காது மடல்கள் மீது அழுத்தமாக பதிந்தது. அதில் குங்குமமாய் சிவந்து போனவள் விழிகளை மூடிக்கொள்ள அவனுக்கோ தன்னை கட்டுப்படுத்துவதுதான் பெரும்பாடாக இருந்தது. இது இன்ஸ்டன்ட் கிஸ் இல்ல மதி, ஆக்சிடென்ட் கிஸ் என்று மேலும் அவளை சிவக்க வைத்தவன் சில்லென்ற குளிர்காற்றுடன் தன்னவளின் வெப்பத்தையும் ரசித்திருந்தான். இப்பயணம் வாழ்விலேயே மறக்க முடியாததாக மாறப்போவதை உணராதவனாக. அத்தியாயம் 34. ஆரவின் கையணைப்பிலேயே படகில் வலம் வந்த வான்மதிக்கு அத்தனை இதமாக இருந்தது. பெடல் போட்டு சோர்ந்து போனவள், கால் வலிக்குது என்று முகம் சுருக்க, நான் பெடல் போடுறேன்டி என அவளுக்கும் சேர்த்து படகை ஓட்டினாள். படகை பெடல் செய்தபடி லயா தீவிர சிந்தனையுடன் இருக்க, கவினுக்குத்தான் ஏரிக்கு நடுவில் தன் பல வருட கனவு காதலியின் அருகில் மிதப்பது பேரின்பமாக இருந்ததில் அவளின் பக்கம் சாய்ந்து அவள் தோள் மீது கை போட, அதில் நிகழ்வுக்கு வந்து திரும்பியவள், என்னடா என்றாள். என்ன என்ன? அவன் இன்னும் இடித்து அமர, எதுக்குடா தோல் மேல கை போட்ட என கேட்க, இதென்னடி கொடுமையா இருக்கு, கட்டின பொண்டாட்டி மேல கை போடக்கூடாதா என்றான் பாவமாக. அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவள், என்ன சார் பேசுற தோரணையே சரியில்லை என இரு விழிகளையும் உயர்த்த, அதுவா கிளைமேட் வேற சில்லுன்னு இருக்கு, சுத்தி தண்ணி வேற, சோ என இழுத்தான். சோ அவனை விட்டு நகர்ந்து அமர்ந்தபடியே லயா வினவ, சோ என சொல்லிக் கொண்டே அவள் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்தவன், லவ் யூ டி என்றான் கிசுகிசுப்பாக. அவளோ லேசாக அதிர்ந்து, டேய் யாராவது பாக்க போறாங்க, என்னடா பண்ற என வெட்கியபடியே கன்னத்தை துடைத்தவள், நம்ம ஒன்னும் அனிமனுக்கு வரல சார், ஃப்ரெண்டு லவ சேர்த்து வைக்க வந்திருக்கோம் என்று அவன் காதை திருகினாள். அதில் விழித்தவன், அதுக்கும் தான் வந்திருக்கோம், அப்படியே இதுக்கும் என மீண்டும் முத்தமிட, ஐயோ சும்மா இரு கவி, தன்வி போட்ல இந்த சைடு தான் சுத்திட்டு இருக்கான், பார்த்தா அசிங்கம்டா என்று நெளிந்தவள் வெட்கத்தை மறைக்க அவன் தோளிலேயே முகத்தை மறைக்க, இவ வேற தனியா போய் போட் ஓட்ட வேண்டியது தானே என தன்வி சென்ற திசையை பார்த்து முணுமுணுத்தவன், அப்போ இது நமக்கும் ஹனிமூன் தான் ஒத்துக்கோ, இல்லனா இங்கேயே முத்தம் கொடுத்துட்டே இருப்பேன் என்று வம்பிழுத்தவன் குனிந்த இதழ்களிலும் இதழ் பதித்து விலக, பிளீஸ் கவி சும்மா இரு என்றவளுக்கு கன்னங்கள் சிவந்திருந்தது. வெக்கம்லாம் படாதடி, சிரிப்பா வருது என நமட்டு சிரிப்பு சிரித்தவனை முறைத்தவள், அடே நான் வெக்கப்பட்ட உனக்கு சிரிப்பு வருதா, பிளட்டி ராஸ்கல் என்று அவனை சரமாரியாக அடித்தவளுக்கும் சிரிப்பு வர இருவரும் புன்னகையுடன் ஏரியில் வலம் வந்தனர். மாமா ஒரு ஸ்டில் கூட செல்ஃபி எடுக்கலாம் என கையில் போனை வைத்தபடி மோனிஷா தன்விக்கை அழைக்க, இவ வேற மனுஷன் நிலைமை புரியாம என புலம்பியவன், நானே தனியா விட்டுட்டானுங்களேன்னு கடுப்புல இருக்கேன், கொய்யால உனக்கு செல்ஃபி கேக்குதா என்று முறைத்தான். தனியாவா? அதான் நானும் இருக்கேன்ல அவள் புரியாமல் கேட்க, நீ இருந்து நான் தண்ணிக்குள்ள விழுந்தா ஸ்விம்மிங் பண்ணி காப்பாத்துவியா? உனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, விழுந்தா அவ்வளவுதான் என்று சில்லென்று சுற்றிலும் நிரம்பி இருந்த ஏரியை திகிலாக பார்த்தவனை கண்டு தலையில் அடித்தாள். பயந்தாங்கொலி, இதுக்கு முன்னாடி நீ போட்ல போனதே இல்லையா என்று முறைக்க, போயிருக்கேன், அப்பெல்லாம் கும்பலா போவேன் பசங்களோட, இப்ப உன் கூட கோத்து விட்டுட்டானுங்க என கதறியவனை கண்டு கடுப்பானவன், உன்னையெல்லாம் ஏரியில தள்ளி விட்டாதாண்டா நீ சரியா வருவ என அவனை தள்ளி விடுவது போல பாவனை செய்ததற்கே அவளை இறுக்கி பிடித்துக் கொண்டவன், வேணாண்டி, உன் புருஷன் அற்பாயசுல போயிட்டா உனக்கு தாண்டி கஷ்டம் என கத்தினான். அதில் சப்பென அவன் கன்னத்தில் அடித்தவள், வாய முடுமாமா, விவசாய கட்டத்தனமா பேசிக்கிட்டு என்று கூறும் போதே கண்கள் கலங்கி இருக்க அவன்தான், ஹே என்னடி ஆச்சு என்றான் பதற்றமாக. பின்ன நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் சாகர வரை எனக்கு நீ வேணும் மாமா என்றவளின் குரல் உடைந்திருக்க அவனுக்கோ உள்ளம் துள்ளி குதித்தது. லூஸ் அடி, நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்றதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு, எனக்கும் நான் சாகர வரை நீ மட்டும்தான் வேணும் என்றான் அவளை ரசனையாக பார்த்து. கண்ணை துடைத்தபடியே அவனை விழிவிரித்து பார்த்தவள், நிஜமாவா என கேட்க, நிஜமா, எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே, திடீர் கல்யாணமா இருந்தாலும் கல்யாண பொண்ணு நீதான்றனாலதான் அமைதியா பண்ணிக்கிட்டேன், இல்லனா அப்பவே சென்னைக்கு ஓடி வந்திருப்பேன்
ஆனா நீ என்னையும் விக்ராந்த் மாதிரி நினைச்சது கஷ்டமா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் அப்செட் ஆகி நீயே புரிஞ்சுக்கட்டும்னு விலகி இருந்த என தன் போக்கில் தன் மனதையும் உரைத்தவனை இன்னும் கண்களாகல பார்த்தவள் அவன் நெஞ்சின் மீது சாய்ந்து கொண்டாள் புன்னகையுடன். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆனா திடீர்னு வீட்டுல பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முதல் நாளாவது நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசி இருந்தா எனக்கு எதுவும் தோணி இருக்காது. நீ என்னோட விருப்பத்தையும் கேட்கலையா, அதான் ரொம்ப பயந்துட்டேன் என்றவள் உதட்டை பிதுக்க அவள் முகத்தை நிமிர்த்தியவன், சாரி மோனி, நான் கேட்டு இருக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஆனாலும் நான் கேட்டு நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு நானும் பயந்துதான் உன்கிட்ட கல்யாணம் ஆகிறவரை பேசல. அது மட்டும் இல்லடி, எனக்கே கல்யாணத்துக்கு முந்தின நாள் சாயந்தரம் தான் தெரியும். நினைச்சா உனக்கு போன் பண்ணி இருக்கலாம். கொஞ்சம் செல்பிஷா இருந்துட்டேன், சாரி என்றவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டான் முகத்தை சுருக்கி. உன் சாரி எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். நானும் கொஞ்சம் ஓவரா டைவர்ஸ் அது இதுன்னு ரியாக்ட் பண்ணிட்டேன். நானும் சாரி என்றவள் அவன் கேசத்தை போதிவிட சற்று தெளிந்தவன் நிமிர்ந்து, சரி இப்போ சொல்லு, என்ன உனக்கு ஹஸ்பண்டா பிடிச்சிருக்கா என கேட்டான் கன்சிமிட்டி. அதில் முருவளித்தவள் குறும்புடன், ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்ட மாமா, பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவியா என அவன் கையை பற்றி கொள்ள அவளை முறைத்தவன், கண்டிப்பா போர்ஸ் பண்ண மாட்டேன். நீ கேட்ட டைவர்ஸ கொடுத்துருவேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லவ் யூ. நீ என்ன லவ் பண்ணாலும் இல்லைனாலும் என ஆழ்ந்து கூறியவனை கண்டு ஒரு நொடி திடுக்கிட்டவள் கண்ணோரம் துளிர்த்த நீருடன் மீண்டும் அவன் மீது சாய்ந்து, லவ் யூ லாட் மாமா என்றால் நேசம் பொங்க. என்ன சுதி, போட்ல போனவங்களை கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளையே காணோம் என்று ஏரியை பார்த்து புலம்பிய ஹேமாவை கண்டு சிரித்தவன், எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்து ரொமான்ஸ் பண்றானுங்க போல என்றான் நக்கலாக. அவளோ வாய்விட்டு நகைத்து, யாரு இவனுங்களா, அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. இப்ப கூட நைட்டு என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க என கேலியாக கூறியவனிடம், அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ அப்படி இருப்பானுங்கன்னு தோணல, அங்க பாரு என்று ஏரியில் ஒரு ஓரத்தில் கை காட்ட அங்கு தன்னியும் மோனிஷாவும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொஞ்சிக் கொண்டிருக்க ஹேமா, அடப்பாவி என வாயில் கை வைத்து வியந்து விட்டு, இந்த பொண்ணு பியர் குடிக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியும் சுதி என்றால் புன்னகைத்து. அவனும் அதே புன்னகையுடன் அவளின் உள்ளங்கையை பிடித்தபடி, இங்கதான் ஒரு கிஸ்ஸுக்கே வழி இல்ல என்றான் சலித்தவாறு. அவன் பாவனையில் வெட்க புன்னகை வீசியவளிடம், ஆனா ஜஸ்ட் மிஸ் ஏமா, நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வண்டு கூட இங்க வந்திருந்தா அப்பவே உன்னை பாத்திருப்பேன், அப்பவே கடத்திட்டு போயிருப்பேன். இந்நேரம் இஷு கூட விளையாட ஒரு பாப்பாவும் ரெடியாகி இருக்கும் என வருத்தம் போல கூறியவனை போலியாய் முறைத்தவள், நினைப்புதான் என்றால் நாக்கை நீட்டி அழகு காட்டி. அதற்கும் மெதுவாக முருவளித்தவன் தூரத்தில் ஏரியை ரசித்தபடி ஆரவின் கைப்பிடியில் படகில் சென்று கொண்டிருந்த தங்கையை பார்த்தவன், அட்லீஸ்ட் அப்பவே நான் வந்திருந்தா என் தங்கச்சியும் அந்த விக்ராந்த் கையில சிக்கி இருக்க மாட்டாள்லப்பா. ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உங்ககிட்ட பேசியிருப்பேன். ஆரவ் பத்தியும் அப்பவே தெரிஞ்சிருக்கும் என்று பேசிக்கொண்டே பெருமூச்சு விட்டவனுக்கு கண்ணை கரித்தது. ஆரவ் மட்டும் அவ லைஃப்ல வரலனா என்னால நினைச்சு கூட பாக்க முடியலப்பா. எத்தனை நாள் அவ தனியாவே எதையோ இழந்த மாதிரி எங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்திருக்கா தெரியுமா. அப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஒரு அண்ணனா இருந்து அவளை சேவ் கூட பண்ண முடியலன்னு கில்ட்டியா இருக்கும். இப்ப கூட அவ எப்படி இதுல இருந்து வெளிவர போறான்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு என ஏதோ பேச சென்று இறுதியில் தங்கையிடம் வந்து நின்ற பேச்சில் இன்னும் கலங்கினான். இஷாந்தை ஒரு கையில் வைத்தபடியே அவனின் கையை எடுத்து கன்னத்தில் வைத்துக் கொண்ட ஹேமா, அவளுக்கு மட்டும் இல்ல சுதி, அவன் மட்டும் ஆரவ் லைஃப்ல வரலனா அவன் லைஃப் என்ன ஆகி இருக்கும்னு கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியல. அதுவும் என்னால அவன் வீட்டை விட்டு வந்ததை நினைச்சு பல நாள் தூக்கமே வந்ததில்லப்பா. அதுக்கப்புறமும் ஒரு விஷயம் கூட அவனுக்கு நல்லதா நடக்கவே இல்ல. பட் நீங்க மதி பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இஷுக்காகவாவது கண்டிப்பா அவ ஆரவ விட்டு போக மாட்டா, ஆரவும் விட மாட்டான். நீங்க வேணும்னா பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அவ ஹாப்பியா தான் இருக்க போறா. மனசுல கொஞ்சம் கூட அவன் மேல காதல் இல்லாமதான் இப்படி அவன் கூட ஒன்னா கைய புடிச்சிட்டு போயிட்டு இருக்காளா. கொஞ்சம் குழம்புறா, அவ்வளவுதான். அதையும் ஆரவ் சரி பண்ணிடுவான். நம்மளும் கூடவே தானே இருக்கோம், எல்லாம் சரியாகிடும் சுதி என்றவள் அவன் கைகளுக்கு முத்தம் ஒன்றை கொடுக்க சற்று தெளிந்து வலியுடன் புன்னகைத்தவன் தன் கையை பிடித்திருந்த அவள் கைகளுக்கு முத்தமிட்டான் வாஞ்சையுடன். அதில் இஷாந்த் தான் ஹேமாவின் கையை அவனிடமிருந்து பிடித்து இழுத்து இத்தனை நேரம் அவளை கவனித்துக் கொண்டிருந்ததில் அவளைப் போலவே சுதாகரை நோக்கி நாக்கை நீட்ட அதில் இருவரும் சத்தமாக சிரித்து விட்டனர். டேய், உனக்கு ஃபியூச்சர்ல ஒரு மாமா பொண்ணு வேணும்னு தாண்டா நான் அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் உனக்குதான் சைட் அடிக்க பொண்ணு இருக்காது பாத்துக்க என்று அவனை விளையாட்டாக எச்சரித்ததில் அவனோ புரிந்தது போல எக்களித்து சிரித்திட
ஹேமாவோ வெட்கத்தில் சிவந்த கன்னங்களை குனிந்து மறைத்துக் கொண்டு பிளீஸ் சுதீர் என தவித்து போக அதனை ஆடவனின் விழிகள் ரசித்திருந்தது. நடு ஏரிக்கு செல்லும் போதே ஆரம், எல்லாரும் படகுல போகும்போது கத்துவீங்க தானே, இந்த தடவை கத்தவே இல்ல என வாயை விட்டுவிட அவனோ நாங்க கத்துறது உனக்கு எப்படி தெரியும் என்றான் கூர்மையாக. அவளோ திடுக்கிட்டு இல்ல இல்ல, நார்மலா போட்ல போகும்போது எல்லாரும் கத்துவீங்க தானே, அதுவும் ஃப்ரெண்ட்ஸா போகும்போது என இழுத்து வைத்து சமாளிக்க அதில் சிறிதா இதழ் விரித்தவன் உனக்கு கத்தணுமா என கேட்டான் தலை சாய்த்து. விழிகள் மின்ன என மேலும் கீழும் தலையை ஆட்டியவளை இன்னும் ரசித்தவன் அப்ப கத்து என்றான் உதட்டை மடித்து. அதில் சுற்றி முற்றி பார்த்தவள் நான் மட்டுமா, எனக்கு கூச்சமா இருக்கே என்று கன்னத்தில் கை வைத்துக் கொண்டதில் சரி நான் முதல்ல கத்துற, நீ ஜாயின் பண்ணிக்கோ என்றவன் ஓவென கத்திட அவனும் சேர்ந்து கத்தினாள். வாவ், சூப்பரா இருக்கு முகில் கத்துனா என உற்சாகம் அடைந்தவள் மீண்டும் மீண்டும் கத்த இவர்கள் கத்தியதில் மற்ற ஜோடிகளும் மோன நிலையில் இருந்து திரும்பி அவர்கள் படகுடன் இணைந்து கத்தி கூச்சலிட்டனர். ஏரியிலிருந்து திரும்பியவர்களுக்கு மனதின் கவலைகளை நீரிலேயே விட்டு விட்டு வந்த உயிர்ப்பு முகத்தில் தென்பட 4 ஜோடிகளுமே அதிகபட்ச குஷியுடன் காணப்பட்டனர். ஏரியை சுற்றி சிறிது நேரம் சைக்கிள் ஓட்டி தின்பண்டங்களையும் வாங்கி வஞ்சகமின்றி சாப்பிட்டு விட்டு சோர்ந்து போனவர்கள் காட்டேஜிற்கு திரும்பினர். செல்லும் வழியிலேயே இஷாந்த் உறங்கி இருக்க நான் பேபிய படுக்க வைக்கிற ஆரவ் என்ற வான்மதி முதலில் அறைக்கு சென்றவள் திகைத்து நின்றாள். ஆராவிற்கு மற்ற 6 பேருமே பதற்றமாக இருப்பது போல ஒரு மாயை தோன்ற ஏதோ ஒரு வில்லங்கத்தை செய்து வைத்து விட்டனர் என்று மட்டும் உள்ளுணர்வு உந்த அவர்களை ஒரு மாதிரியாக பார்த்தபடியே அவனும் மாடி ஏறி சென்று அறையை பார்த்து அதிர்ந்து விட்டான். முதலிரவுக்கு தயார் செய்திருப்பது போல அறையெங்கும் பூவால் அலங்கரிக்கப்பட்டிருக்க ரோஜாவின் மனம் நாசியில் இதமாக நுழைந்தது. ஆனால் அதனை அனுபவிக்கும் நிலையில் இரு உள்ளங்களும் இல்லை. வான்மதிக்கோ கையெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஏனோ முதலில் விக்ராந்தின் அறைக்குள் நுழையும் போது இதே போல்தான் அலங்காரம் செய்திருக்க இப்போது அதன் பிறகான சிதைக்கும் நினைவுகள் எல்லாம் வதைக்க தொடங்க கண்களில் நீர் தேங்க நின்றாள். அவளின் கலக்கத்தை நேர்கொள்ள இயலாதவன் நீ கொஞ்சம் வெளியேறு என்றான் உணர்வுகளற்ற குரலில். அதில் விழுந்தடித்து இஷாந்தை இறுக்கி நெஞ்சோடு அணைத்தபடியே வெளியில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவளுக்கு இன்னும் நடுக்கம் மட்டும் நிற்கவில்லை. நிமிடத்தில் அனைத்து அலங்காரங்களையும் கலைத்தவன் ஒரு பூ கூட மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் குப்பையில் போட்டுவிட்டே வெளியில் சென்றான். இப்போ உள்ள போ என உத்தரவிட்டு விட்டு அவளை பாராமல் கீழே சென்றவன் ஹாலில் திருவென விழித்தபடி அமர்ந்திருந்த நண்பர்களின் முன் சென்று நெருப்பை உமிழ்ந்தான். அறிவிற்கா இல்லையாடா உங்களுக்கு? என்ன கேட்காம உங்களை யாரு இதெல்லாம் பண்ண சொன்னது? எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி கூட படு என்று பேச வந்தவன் மோனிஷாவை மனதில் நிறுத்தி வார்த்தையை விழுங்கிக் கொண்டு இன்னொரு தடவை சேர்த்து வைக்கிறேன் புடுங்குறான்னு ஏதாவது செஞ்சிட்டு இருந்தீங்க, நான் கிளம்பி சென்னைக்கு போயிடுவேன் என மிரட்டி வைத்தான். கவின் தான் பாவமாக மச்சான் சத்தியமா இது எவ பிளான்லயே இல்ல என மெதுவாக முணுமுணுக்க தன்விக் ஆமா மச்சான், இந்த காட்டேஜ் மேனேஜ்மெண்ட் தான் நியூ கப்புள்ஸ் வந்தா இந்த மாதிரி செட்டப் பண்ணுவாங்களாம். எங்க கிட்ட கேட்டப்போ நாங்க முதல்ல வேணாம்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஹேமா ரூம மட்டும் தான் டெக்கரேட் பண்ண சொன்னோம். அவங்க என்னன்னா எல்லா ரூமையும் டெக்கரேட் பண்ணிட்டாங்க, ப்ராமிஸா என்றான் சத்தியம் செய்யாத குறையாக. சுதாகரோ திகைத்து எதுக்குடா எங்க ரூம மட்டும் பண்ண சொன்னீங்க என குழம்ப கவின் அது 2 பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான், நீங்களும் மேரேஜ் ஆனதுல இருந்து தள்ளிதான் இருக்கீங்கன்னு தெரியும் என்றதில் ஹேமா லயாவை பார்க்க அவள் இழித்து வைத்தாள். காலையிலேயே லயா இதை பற்றி கேட்டிருக்க முதல்ல ஆரோ ப்ராப்ளம் சரியாகட்டும் என்று மழுப்பி இருந்தாள். அதனாலேயே கவினும் தன்விக்கும் இவ்வேளையை பார்த்திருக்க அது என்னவோ அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. சுதாகர் தான் லூசாடா நீங்க, அப்படி பார்த்தா நீங்களும் தான் சிங்கிள்ஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க என்று முறைக்க அதற்கு கவின் பதில் பேச வரும் முன் ஆரவ் ஸ்டாப் இட் என்று கத்தினான். பெரிய தியாக செம்மலா நீங்களாம். என் வாழ்க்கையை எப்படி எப்ப வாழணும்னு எனக்கு தெரியும். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் கம்பல்சரியா வாழ முடியாது. நாங்க இப்ப இருக்கிற நிலைமையிலேயே இந்த செகண்ட் நல்லா தான் இருக்கோம், ஹாப்பியா தான் இருக்கோம். அப்படியே சண்டை போட்டாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவுல யாரும் வராதீங்க. கவி, உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், யாரோட வாழ்க்கையையும் யாரும் வாழ முடியாது. அவங்க வழி அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்க துறவியா போனா கூட அந்த வழிய வாங்க முடியாது. சோ உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க, என் வாழ்க்கைய எனக்கு வாழ்ந்துக்க தெரியும் என அடக்கப்பட்ட கோபத்துடன் பற்களை அழுந்து கடித்து கடிந்தவன் சுதாகரை ஒரு நொடி அதிகமாக முறைத்து ஒழுங்கா அவ கூட வாழ்ற வழிய பாரு. நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணி வச்சது வேடிக்கை பார்க்க இல்ல என்று அனலடித்தவன் அதே பார்வையுடன் கவினையும் தன்வியையும் கூடவே லயாவையும் முறைத்து வைக்க அவளோ என்னடா நீ அப்ப அவளை டைவர்ஸ் பண்ண மாட்டியா? அடுத்த ஜென்மத்துல நான் இவனை டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீயும் பண்ணிடு ஓகேவா
என அனைத்து பற்களையும் காட்டி வைக்க அதில் தனிந்து தலையில் அடித்துக் கொண்டவன், நீ திருந்தவே மாட்ட என்று விட்டு மாடிக்கு சென்றதில்தான் பெருமூச்சு விட்டவள் கவின்புறம் திரும்ப, அவனோ, சைக்கிள் கேப்ல நீ எனக்கு டைவர்ஸ் கொடுக்க பிளான் பண்றியாடி என்றான் முறைத்து. அவன் கோபத்தில் அசடு வழிந்தவள், அது அவனை டைவர்ட் பண்றதுக்காக சொன்னேன்டா கவி என ஆறுதல் படுத்த முயல, எது டைவர்ட் பண்ண நீ டைவர்ஸ் பண்ணுவியா என்று பெருமூச்சுக்கள் வாங்கியதில் மற்ற நால்வரும் நமட்டு சிரிப்புடன் அவரவர் அறைக்குள் சென்று விட்டனர். ஐயோ, நான் இந்த ஜென்மத்துல சொல்லலடா, அடுத்த ஜென்மத்துலதான் சொன்னேன். இப்போதைக்கு டைவர்ஸ் பண்ற ஐடியா இல்ல, ட்ரஸ்ட் மீ என்றால் சிரிப்பை அடக்கி கொண்டு. ஒஸ்கு புஸ்கு, அடுத்த ஜென்மத்திலயும் உனக்கு நான் தான், உன் தலையெழுத்தை யாராலும் மாத்த முடியாது என சிலுப்ப, இருந்தாலும் என் வாழ்க்கை இவ்ளோ மோசமா இருக்க வேண்டாம் என்றால் பாவப்பட்டு. ஒடியே என வெறியானவனுக்கு நச்சென்று ஒரு முத்தத்தை கொடுத்தவள், கூல்டா புருஷா, சும்மா நுழலாய்க்கு சொன்ன என் செல்லம்ல என்று அவன் தாடையை பற்றி கொஞ்ச, அவனோ அவள் தீண்டலில் உருகி வெளியில் அதே கெத்தை தொடர்ந்தான். அதனை கண்டு கொண்ட லயா, நடிக்காதடா தடிமாடு என்று அடிக்க அதில் சிரித்து விட்டவன், பாரு லயா, இவன இவன் வாழ்க்கைக்குள்ள நம்ம வரக்கூடாதா, எப்படி பேசிட்டு போறான் பாரு என்று முகம் சுருக்கினான். அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு கவி, கட்டாயப்படுத்தி அன்பை வரவழைக்க முடியாதுடா, அது நிலைக்கவும் செய்யாது, யூ நோ தட் என அவன் தலையை மெல்லமாக கலைத்து விட்டாள். புரியுதுடி, ஆனா இது உண்மையா என் பிளான் இல்ல, மதியோட மனநிலை தெரிஞ்சோ நான் எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன், நான் ஒன்னும் அவ கூட வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லல, மனசுல இருக்க காதலதான் சொல்றேன் என்று குரல் கம்ம கூற, அது அவனுக்கும் புரியுதுடா, சடனா டெக்கரேஷன் பார்க்கவும் டென்ஷன் ஆகி இருப்பான், அதுவும் இல்லாம அவனுக்காக நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கோம்னு கொஞ்சம் ஃபீல் ஆகி இருப்பான் என ஆராவின் மன அலைகளை சரியாக எடுத்துரைத்ததில், ஆமால அப்படியும் இருக்குமோ என்று சிந்தித்தவனை கண்டு சிரித்தவள், அப்படியேதான், வா உள்ள போலாம் என அறைக்கு அழைத்து செல்ல, அங்கு சென்றதும் மலர் அலங்காரங்களும் அந்த மோன நிலை எழுப்பிய உணர்வில் தடுமாறிய ஆடவனின் தாப பார்வையும் அவளை சிவக்க வைத்தது. அச்சிவப்பில் மொத்தமாக விழுந்தவன் அவளை தன்னில் விழ வைக்கும் முயற்சியில் இறங்கினான் காதலுடன். அறைக்கு சென்ற மோனிஷாதான் விழுந்து விழுந்து சிரித்திருந்தாள். தன்விக்கோ ஆரவ் திட்டியதில் உரென இருக்க இவளின் சிரிப்பு மேலும் கடுப்பேற்றியது. ஏண்டி சிரிக்கிற என முறைக்க, இல்ல அன்னைக்கு மதி சொன்னா அண்ணா பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி கத்துறாங்கன்னு, அப்ப கூட நான் நம்பல, இன்னைக்கு நம்புறேன் ஹஹஹா என்று மேலும் நகைத்ததில் அவனுக்கும் சிரிப்பே வந்தது. பின் வாடியவன், நிஜமா நாங்க இப்படி பண்ணல மோனி, மதி ஹர்ட் ஆகியிருப்பாளா என தவிப்பாக கேட்க அவனை கனிவுடன் பார்த்தவள், அப்படியெல்லாம் இல்ல மாமா, அவ எப்படியா இருந்தாலும் இத ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும், இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் அவளை நார்மலா மாத்தும், சோ ஃபீல் ஃப்ரீ என்று அவனை சமன்படுத்த அதில் இயல்பிற்கு வந்தவன் அறையை நன்றாக சுத்தி பார்த்து விட்டு, ஆனாலும் ரொம்ப பக்காவா டெக்கரேட் பண்ணிருக்கானுங்க, இத பார்த்தா எனக்கே கடுப்பாகுது, அவனுக்காகாதா என்றான் சலித்து. அவளோ புரியாது, ஏன் உனக்கே கடுப்பாகுது என கேட்க, பின்ன இத்தனை பூவை வேஸ்ட் பண்ணிருக்கானுங்க, அதெல்லாம் விட ரோஜால இருக்கிற முள்ளு குத்துச்சுன்னா என்ன பண்றது என தீவிர சிந்தனையில் இருக்க, மோனிஷாதான் இடுப்பில் கை வைத்து முறைத்தாள். அவள் முறைப்பை ரசித்தவன், முள்ளு குத்துதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா மோனி என கேட்க, நாணி போனவள் வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொள்ள அவன் அவளை மூடிக்கொண்டான். சாரி சுதி, நான் லயா கிட்ட யதார்த்தமா தான் சொன்னேன், அவ இப்படி எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருப்பான்னு தெரியல என்றவளுக்கு அழுகையே வரும் போல இருந்தது. இதனை எதிர்பாராதவன் திகைத்து, ஏய் மிஸ்ஸஸ் சைட், என்ன இது அழுகை, இதுக்கெல்லாம அழுவாங்க என பதற, இல்ல என்ன இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பர்சனல ஃப்ரெண்டா இருந்தாலும் சொல்லி இருக்க கூடாதுல்ல, என் மேல கோபம் இல்லதானே என கேட்டால் பாவமாக. இப்ப எதுக்கு நான் கோபப்படணும், முதல்ல அத சொல்லு என கையை கட்டி கொண்டு அவன் கேட்க, இல்ல ஆறாம் மதி ப்ராப்ளம் முடிஞ்சதுதான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்திருப்பீங்க, அத நான் வெளியே சொல்லி இப்போ இப்படி என திணற அவளையே அழுத்தமாக பார்த்தவன், நான் எப்பவாவது உன்கிட்ட இப்படி சொல்லி இருக்கேனா என்றான் கூர்மையுடன். அதில் இன்னும் தடுமாறியவள் மறுப்பாக தலையசைக்க, சோ நீயே முடிவு பண்ணிட்ட அப்படிதானே என முறைத்தவனை ஏறெடுத்து பார்க்க இயலாமல் தலை தாழ்த்து இருந்தவளுக்கு கண்ணீரே சுரந்தது. சத்தியமா நான் அப்படி நினைக்கல ஹேமா, அவங்க லைஃப் வேற, அவங்களோட வே ஆஃப் லைஃப்ல தே ஆர் ஹாப்பி. இப்ப இந்த செகண்ட் என் தங்கச்சி என் கூட இருக்கா, அவனுக்கு பிடிச்சவனோட அவ குழந்தையோட நிம்மதியா இருக்கா, அது எனக்கு போதும், அதுக்காக என்ன நம்பி வந்த உன்னை கஷ்டப்படுத்துவேன்னு நீ எப்படி நினைக்கலாம் என்று கோபமாக கேட்க, இதுவரை தன்னிடம் கோபத்தையே காட்டிராதவனின் சினம் அவளுக்கு மேலும் அழுகையை கொடுத்தது. இங்க பாரு ஹேமா, நமக்கு கல்யாணம் ஆகிய 4 நாள் தான் ஆகுது, உனக்கே தெரியும் நான் ஃபேமிலி பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டேன்னு, தனியா பிசினஸ் பண்ணணும்னு அந்த வேலையில இருந்தேன்,
நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேரோட மைண்ட் செட்டும் அமைதியா இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது என்ன பொறுத்தவரை முட்டாள்தனம். எப்படியும் ஊட்டிக்கு தானே வர போறோம், இங்க வந்ததும் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். என்ன இத உன்கிட்ட ஷேர் பண்ணி இருக்கணும், இல்லனா நீயா உன்ன நினைச்சிட்டு இருந்திருக்க மாட்ட என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தவனை திகைப்பாக பார்த்தாள். சரி இப்ப சொல்லு, உனக்கு ஆரவ் லைஃப் செட் ஆனதுதான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு தாட் இருக்கா? இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்றேன் என்றான் சலனமின்றி. அவள் வேகமாக அப்படிலாம் இல்ல என முணுமுணுக்க, அதில் அவள் அருகில் நெருங்கி வந்தவன் அப்போ ஓகேவா என அஸ்கி குரலில் கேட்க, அக்கேள்வியில் கண்ணீர் கண்களிலேயே தங்கிவிட்டதோடு கரங்களில் ரோமம் சிலிர்த்தெழுந்தது. என வெட்கத்துடன் தலையாட்டியவள் அவன் மார்பிலேயே வெட்கத்தையும் மறைத்துக் கொள்ள, அவனோ முழுதாக அவளை ஆட்கொள்ள தொடங்கினான் ரசித்து. அலங்கரித்த தடமே தெரியாமல் சுத்தம் செய்யப்பட்டிருந்த அறையை கண்டதும் தான் இறுக்கம் தளர்ந்து இதழ்கள் புன்னகை பூத்தது வான்மதிக்கு. கூடவே ஆரவ் கீழே பேசிய அனைத்தும் அவளுக்கும் கேட்டிட, அவளுக்கான அவனின் கோபம் ஏன் இத்தனை இதத்தை கொடுக்கிறது என்றே புரியவில்லை அவளுக்கு. இரவு முழுவதும் யோசனையிலேயே உறக்கம் தழுவ மறுக்க, அதன் பிறகு ஆரவ் அறைக்கும் வரவில்லை. சோஃபாவிலேயே படுத்து விட்டான் போலும். அவன் புரிதலில் பூரித்த மனதுடன் திடமாக ஒரு முடிவெடுத்தவள் விடியலுக்காக காத்திருக்க, இன்றென பார்த்து அவனும் சரி அவளின் பேபியும் சரி எழுந்த பாடில்லை. இரவின் கொஞ்சல்கள் ஏற்படுத்திய தாக்கத்தில் 10 மணி ஆகியும் மற்றவர்களும் எழும்பாமல் போக, அவளுக்கோ என்னடா இது, டூருக்கு வந்துட்டு காலையிலேயே அவுட்டிங் கூட்டிட்டு போகாம எல்லாரும் தூங்குறாங்க என்று முணுமுணுத்துக் கொண்டவள் அந்த காட்டேஜிலேயே சிறிய கிச்சனும் அங்கு சில தேவையான பொருட்களும் இருக்க, சரி எல்லாரும் எந்திரிக்கிறதுக்குள்ள காஃபி போடலாம் என்று வெறுப்பாக அடுக்கலைக்கு சென்றாள். நம்ம வீட்டு கிச்சன்லயே எது எங்க இருக்குன்னு தெரியாது, இதுல இங்க சுத்தம் என தலையை சொரிந்தவள் அடுப்புக்கு கீழே இருந்த கபோர்டை திறந்து பார்க்க, அங்கு ஒரு பால் பாத்திரம் இருந்தது. அதை வேகமாக எடுக்க போனவளுக்கு கை வழுக்கி விட, அதனுள் இருந்த பாத்திரங்கள் முழுவதும் அதிக சத்தத்தை ஏற்படுத்தி கீழே விழ, ஒய்யோ என்று காதை மூடிக்கொண்டாள். இச்சத்தத்தில் ஆரவ் எழுந்துவிட, கூடவே ஹேமாவிற்கும் விழிப்பு தட்டியது. சுதி ஏதோ சத்தம் கேட்டுச்சுல என கேட்க, எனக்கு ஒண்ணும் கேட்கலப்பா, தூங்கு என்று இன்னும் அவளின் வெற்று மேனியை இறுக்கிக் கொண்டான். அவளோ சிவந்து நெளிந்து, விடுங்கப்பா நான் போய் பாக்குறேன், பாத்திரம் விழுந்த மாதிரி இருந்துச்சு என்று சில நொடிகளின் போராட்டத்தில் அவன் கைகளை எடுத்துவிட்டு புடவையையும் சுற்றி கொண்டு வெளியில் வந்து பார்க்க, அப்போது ஆரவும் அடுக்கலைக்கு வந்து விட்டான். வான்மதியை கண்டதும் என்னடி பண்ற என புருவம் சுருக்க, அவசரமாக பாத்திரத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவள், காஃபி போடலாம்னு வந்த ஆரவ், எல்லாம் கீழே விழுந்துருச்சு என பாவமாக கூற, கூந்தலை அள்ளி முடிந்தபடியே அங்கு வந்த ஹேமாவும் அவளின் விழியை கண்டு சிரித்தாள். காஃபி எல்லா பாத்திரத்திலயுமா போட போற நாத்தனாரே என கிண்டல் செய்ய, என்ன ஜோக்கா, இவ்வளவு பெரிய பாத்திரம் விழுந்த சத்தம் உங்க காதுல மட்டும்தான் கேட்டுச்சா அண்ணி? மத்த எல்லாரும் ரொம்ப தூங்கு மூஞ்சிங்களா இருக்காங்க, சுத்தி கூடவா இவ்வளவு சத்தத்துல தூங்குறான் என்று அலட்டலாக மூக்கை சுருக்கியவளிடம் பதில் கூற தெரியாமல் விழிப்பது ஹேமாவின் முறையானது. ஆரவ் தலையை கோதியபடி சிரிப்பை அடக்கிக் கொண்டு, நீ போய் ஹேமா நான் பாத்துக்கிறேன் என அவளை அனுப்பிட, அவளுக்கோ இருவரையும் பார்க்கவே வெட்கமாக இருந்ததில் உள்ளே ஓடிவிட்டாள். ஏய் அரவேக்காடு என திட்ட வரும்போதே மோனிஷா பாதி தூக்கத்தில் வந்திருந்தவள், என்ன இங்க சத்தம் என கேட்க, அடி பாவி, பாதி கிச்சனே கீழே விழுந்துருச்சு, நீ என்னன்னா லூசு மாதிரி கேக்குற என அவளை லூசாக்க, அதில்தான் நன்றாக விழித்தவள், ஆமாண்டி நான் லூசு, காஃபி கூட போட தெரியாத நீ தெளிவு பாரு, கொய்யால தூங்கும் போது இனிமே பாத்திரத்தை உருட்டு, வந்து கடிச்சு வைக்கிறேன் என்று மிரட்டி விட்டு செல்ல, அதில் கடுப்பான வான்மதி வேண்டுமென்றே ஒரு பாத்திரத்தை போட்டு நங்கென உடைத்தாள். அதில் முழு தூக்கமும் மோனிஷாவை விட்டு செல்ல, ஏண்டி என்றால் பாவமாக. இந்நிலையில்தான் கவின் அடித்து பிடித்து வெளியில் ஓடி வந்து, என்னாச்சு என்று வினவ, ஆரவிற்கு எங்காவது முட்டிக் கொள்ளலாமா என்றிருந்தது அவனின் துணைவியார் செய்த ஆர்ப்பாட்டம்.